Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னங்க எப்ப பார்த்தாலும் அதே அரிசி இட்லி அதே உளுந்து இட்லின்னு போர் அடிக்குதா? வெயிட்ட குறைக்கணும் ஆனா டேஸ்ட விட முடியாதுன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்காகவே வருது நம்ம சம்பா கோதுமை இட்லி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரவாவே இல்லாம ரவா இட்லியை விட சூப்பரான ஒரு ரெசிபிய பார்க்க போறோம். முதல்ல அடுப்ப பத்த வச்சு ஒரு ஸ்பூன் நெய்ய ஊத்துங்க. நெய் உருகுற சத்தம் கேட்கும் போதே பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு மூணையும் போட்டு பொரிய விடுங்க. கூடவே பொடியா நறுக்குன இஞ்சி ஒரு டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து தாளிங்க. இப்ப நம்ம இட்லிக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்க ஒரு 10 முந்திரிய உடைச்சு போடுங்க. முந்திரி சிவந்ததும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மெயின் ஹீரோ 250 கிராம் சம்பா கோதுமையில உள்ள இறக்குங்க. ஒரு 2 நிமிஷம் லைட்டா வறுத்தா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வறுத்த கோதுமைய ஒரு பவுல்ல மாத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்பதான் முக்கியமான ஆள் வராரு. 200 கிராம் தயிர். தயிரை ஊத்தி கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுதான் நமக்கு சாஃப்டான இட்லிய தரப்போகுது. கடைசியா மல்லி இலைய தூவி ஒரு 15 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே தூங்க விட்டுருங்க. இப்ப ஊரிய சம்பா கோதுமையில 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடாம போட்டு ஒரு கலக்கு கலக்கி இட்லி தட்டுல ஊத்தி வைங்க.
ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் ஆவியில வேகட்டும். ஆவி பறக்க அந்த தட்டை எடுக்கும்போது அந்த வெள்ளை இட்லி எல்லாம் இந்த கோதுமை இட்லிய பார்த்து பொறாமப்படும். அவ்வளவுதாங்க, பஞ்சு மாதிரி சுட சுட ஹெல்தியான சம்பா கோதுமை இட்லி தயார். இதுக்கு தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி எதுவா இருந்தாலும் சூப்பர் காம்பினேஷன். எத்தனை சாப்பிடுறோம்னே தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃப்ரை பேன் தமிழுக்கு ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.